சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இன்று அதீத கவலையோடு இருக்கிறாய்? உன் வலிமைகளும் உன் மன வலிமைகளும் உன் ரணங்களும் எனக்கு தெரியும். உன் வாதத்தை ரணம் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றாய். என்னிடம் பிரார்த்தனை செய்த போதும் எந்தவித பிரச்சனையும் தீரவில்லை, இன்னும் அதிக சிக்கல்கள் தான் வந்துவிட்டது என்று நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வலியை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனையை தரும் பொழுது அதை எடுக்க பலமுறை குத்தப்படும் நிலையில் வலி கூடுதலாக இருக்கும் தானே. கஷ்டம் நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லையோ தாங்க முடியாத அளவுக்கு தெரியும். சாயப்பா கைவிட்டு விட்டார், இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைத்து பயப்படாதே. விரைவில் காப்பாற்றி விடுவேன். எனது சொற்படி நடந்தால் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நான் உனக்கு போதனைகளும் தருவேனே தவிர என்றும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுகமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். நான் இங்கே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை கண்டு கொள்ளவில்லையே சாயப்பா என்று எண்ணிய நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதுமாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன்னால் உன் கடமைகளை செய்ய முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, உனக்காகத்தான் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது. நீ சந்தோஷமாக இருப்பதை நான் பார்க்கத்தான் போகிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.